ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. போர் தொடங்கி 336 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது. நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்குது. முதல்ல நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அது என்ன அறிவிப்புன்னு பார்க்கலாம். அதே போல 11 நாள் கழித்து இப்போது வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஜெனின் பகுதியிலிருந்து என்ன இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கியிருக்காங்க தோத்து. அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். நேற்று மீண்டும் வடக்கு காசால தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்காங்க. அடுத்த கட்டமாக இஸ்ரேல் காசாக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான தகவல் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இப்ப காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நமக்கு தெரியும் போலியோ மருந்து போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. அதுல இதுவரை 3.5 லட்சம் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டிருக்காங்க. இப்ப தெற்கு பகுதியை முடிச்சிருக்காங்க. ஆனாலும் நேற்றைய தினம் கூட அந்த தெற்கு பகுதியில வான் தாக்குதல் நடத்தப்பட்டு 3 பொதுமக்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று அந்த இடத்துல போலியோ சொட்டு மருந்து போட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த தாக்குதலும் நடந்திருக்குது. அது இல்லாமலும் காசாக்குள்ள நேத்து 12 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க. ஒரு பக்கம் இதை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் வடக்கு காசால தரைவழி தாக்குதல நேத்து தொடங்கி இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வடக்கு காசால மறுபடியும் தரைவழி தாக்குதல் மூலமாக உள்ள நுழைந்து விட்டு மறுபடியும் நிறைய படைகளை அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அதனால முதல்ல அவங்க ஜெய்தூன் பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த ஜெய்தூன் பகுதி வழியாக நேத்து இஸ்ரேல் ராணுவம் உள்ள போயிருக்காங்க. உள்ள போகும்போது அங்க பாலஸ்தீனத்துடைய போராளி குழுக்கள் ஒரு முக்கியமான 4 குழுக்கள் என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி ஒருத்தவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் பல மணி நேரம் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டு 4 மெர்கவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கு. 10 இஸ்ரேலியை சேர்ந்த ராணுவம் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நேற்று முழுவதும் அங்கதான் கடுமையான தாக்குதல் காசாக்குள்ள போயிருக்குது. இப்ப இவங்க என்ன பிளான்ல தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, 4 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார், நெத்தன்யாகு ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த மேப்ல பார்க்கும்போது ஒரு பக்கம் காசா ஸ்ட்ரிப் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெருசலம்னு மட்டும் தான் இருந்துச்சோ தவிர வெஸ்ட் பேங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியே இல்லை. அதாவது அவங்களுடைய பிளான் என்னன்னா, வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லாம ஒட்டுமொத்தமா அதை அப்படியே இஸ்ரேலாக மாத்திரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான் இருக்கு. அது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாச்சுன்னு தெரியும். அதே சமயத்துல காசாக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதை 3ஆ பிரிச்சு நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஒண்ணு நெட்சாரிம் காரிடோரு, இன்னொன்னு பிலடெல்பியா காரிடோரு. அது ரெண்டும் இல்லாம நடுவுல சென்ட்ரல் காசால ஒரு இடத்துலயும் சொல்லிட்டு 3 இடத்துல என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய ராணுவத்தை கொண்டு போய் நிலைநிறுத்த வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போது அவங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்பை தான் எடுத்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்னு ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையான தாக்குதலை ஒரு 10 நாளாவே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப 10 நாள் கழிச்சு இப்ப ஜெனின் பகுதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கியிருக்கு. அதுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய ஜெனின் பிரிகேட்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய வேற சில போராளி குழுக்கள் எல்லாருமே இணைந்து தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறதுனால நேற்றைய ஒரு தினம் மட்டுமே வெஸ்ட் பேங்க்ல 9 ட்ரூப்ஸ் வாகனமும் 4 புல்டோசர்களையும் தாக்கியிருக்காங்க. 5 மணி நேரத்துக்கு மேல துப்பாக்கி சூடானது நடந்திருக்குது. அதனுடைய முடிவாக அந்த பக்கமும் இறந்திருக்காங்க. இந்த பக்கமும் பார்க்கும்போது போராளி குழுல ஒருத்தர் வீர மரணம் எழுதியிருக்காரு. கடைசியா சமாளிக்க முடியாம அந்த ஜெனின் பகுதியிலிருந்து இப்ப வெளியேறி இருக்காங்க 11 நாள் கழிச்சு. ஆனா வெளியேறினதுக்கு அப்புறம் அங்க போய் பார்த்தா 25க்கும் மேற்பட்ட தெருக்களை என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே வெட்டி வீசியிருக்காங்க. அங்கெல்லாம் ரோடே இல்ல. அந்த அளவுக்கு 25 தெருக்களை ஜெனின் பகுதியில சேதப்படுத்திருக்காங்க. அங்க எத்தனையோ இழப்புகள் சந்திச்சுட்டாங்க. 35 பேத்துக்கு மேல மக்கள் இறந்திருக்காங்க இந்த 10 நாட்கள்ல. அந்த பகுதியில நிறைய இடத்த இடிச்சு தள்ளி இருக்காங்க. ஆனாலும் சமாளிக்க முடியாம ஜெனின்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. எப்படி நம்ம காசால கேட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் இப்ப அங்கேயும் போயிட்டு இருக்கு. காசால வடக்கு பகுதியில இருந்து வெளியேறி இருக்காங்க, கான்யூனிஸ்ல இருந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்ப வெஸ்ட் பேங்க்லயும் பார்க்கும்போது ஜெனின் பகுதியை அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம துல்கராம் பகுதி, நெபுலஸ் பகுதி, பலாட்டா பகுதியில எல்லாம் பார்த்தா இன்னுமே 3 படைகளை அதிகமாக கூச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் இதெல்லாம். அந்த இடத்துல அதிகமாக பாலஸ்தீன மக்கள், முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களை வெளியேற்றதுக்காகத்தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சில தினங்கள்ல மட்டுமே பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்க, 1024 தாக்குதலை அவர்கள் செய்திருக்காங்க இந்த ஒரு சில தினங்கள்ல. எப்ப வெஸ்ட் பேங்கையும் பிடிச்சிடணும்னு நினைச்சாங்களோ அப்பவே என்ன பண்ணிருக்காங்க, அப்ப இருந்து மட்டுமே 1024 தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் இருக்காங்களே, அவங்கள தூண்டி விட்டுறாங்க. அவங்க ஒரு 250 தாக்குதல் பண்ணிருக்காங்க. இவங்க பயங்கரவாத தாக்குதல் பண்ணா அவங்க இனவாத தாக்குதலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால காசாவுடைய நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லயும் நிலைமை ரொம்பவே மோசமாய் கொண்டு போகுது. இதுக்கு நடுவுல நெத்தன்யாகு நேத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க நெட்சரிம் காரிடோர்ல இருந்து வெளியேறவே போறதில்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆய்வாளர்கள் ஒரு பெரும் காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்போது நெத்தன்யாகிட்ட பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டுனா உங்களை நான் பாத்துக்கிறேன், நான் இந்த போரை நிறுத்திடுறேன், எப்படியாவது ஈரானுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், அழுத்தத்தை கொடுக்குறேன், ஈரானுக்கு
அழுத்தத்தை கொடுத்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணி இந்த போரை எப்படியாவது நாங்கள் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றேன், உங்க கண்ட்ரோலுக்கு அப்படியே காசாவை கொண்டு வரேன், அதுவரை நீங்க எந்த ஒப்பந்தத்துக்கும் போகாதீங்க, இந்த போரை நிறுத்திடாதீங்க, நீங்க நெட்சரிங் பகுதியில இருந்தும் சரி பிலடெல்பியா காரிடோர்ல இருந்து வெளியேறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகு அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நெத்தன்யாகு வந்து பார்க்கும்போது ஆமா நமக்கு வந்து ஜோ பைடனோ கமலா ஹாரிஸோ செய்ய முடியாத ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்பால தான் செய்ய முடியும் அப்படிங்கிறனால டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஆட்சி காலம் வர்ற வரையும் இப்ப காத்துட்டு இருக்கிறதாகவும் அமெரிக்கா எலெக்ஷன் முடிகிற வரையுமே இந்த போரை வந்து எங்கேயுமே நிறுத்திடாதீங்க, எந்த ஒப்பந்தத்துக்கும் போயிடாதீங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரிதான் நெத்தன்யாகு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடுறோம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வெளியே வரமாட்டோம்னாங்க, எங்க மக்களே நாங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரும்புறாங்க அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் நாங்க இத்தனை நாளா கஷ்டப்பட்டு நாங்க போர் செஞ்சு வச்சிருக்கோம், இந்த இடத்துல நாங்க வெளியே வந்துட்டோம்னா எங்களுடைய கண்ட்ரோலை விட்டு போயிரும், மறுபடியும் அக்டோபர் 7 மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் எங்களுடைய இஸ்ரேல் மேல நடந்துரும், எங்களுடைய இஸ்ரேல் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாத்தி மாத்தி வந்து நெத்தன்யாகு வந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா எலெக்ஷன் வரையும் இந்த போர் நடந்தா மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். அப்ப டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா இங்க பாலஸ்தீனத்துல போர் நடந்துட்டு இருக்கணும். இப்ப பாலஸ்தீனத்துடைய போரை வச்சுதான் அங்க வந்து பார்க்கும்போது அமெரிக்காலேயே ஆட்சி மாறப்போகுது. அதனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த போர் நடக்கணும், அந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் நீங்க வந்து கட்டுப்படாதீங்க, நெட்சரிங் காரிடோர் ஆகட்டும் பிலடெல்பியாவாகட்டும் எல்லா இடத்துலயுமே நீங்க இருங்க, இன்னும் போரை அதிகம் பண்ணுங்க, நான் வந்துடுறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா உங்களுக்கு அந்த நன்றி கடனை செலுத்துறதுக்காக இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகுட்ட சொல்லி நெத்தன்யாகு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இப்ப காய் நகர்த்தல்கள் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து அமெரிக்காவுடைய எலெக்ஷன் வர்ற வரையுமே வந்து இவங்க எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் எப்படி இருந்தாலும் ஒத்து வர மாட்டாங்க. அது இல்லாம ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல டைம், ஒண்ணு லெபனான் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் அவங்க தாக்குதல் செய்யணும்னா இந்த டைம்ல வந்து தாக்குதல் செய்யறது வந்து ரொம்பவே வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப வந்து அமெரிக்கால எலெக்ஷன் இருக்கறனால அவங்க அதை கவனிச்சுட்டு இருப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நிறைய வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இனி வந்து பாலஸ்தீன விஷயத்துல இஸ்ரேல் விஷயத்துல புகுந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து கொண்டு போயிடும் அமெரிக்கா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தாக்குறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. ஈரான் ஆகட்டும் லெபனான் ஆகட்டும் ஒரு முழு நில போர் ஆரம்பிக்கிறதோ இல்ல தாக்குதலோ வந்து ரொம்ப கம்மி சான்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த டைம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டான டைமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவல்ல வரும், அப்ப தாக்குறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் வந்து ஒரு பக்கம் சொல்லப்படுது. அப்ப இத்தனை நாளா வந்து ஈரான் 24 மணி நேரத்துல தாக்கும் 20 மணி நேரத்துல தாக்கிரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே அதெல்லாம் பொய்யான்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு விஷயத்தை இப்ப வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து மத்திய திரைக்கடலையும் சரி பாரசீக வளைகுடாலையும் சரி எங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தி வச்சிருக்கோம்ல விமானம் தாங்கிய கப்பல், அதை இன்னும் வந்து நீண்ட நாட்களுக்கெல்லாம் வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இத்தனை நாளா போர் வந்துடும் சொல்லிட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப இதுவரையும் வந்து எந்த ஒரு தாக்குதலும் வராதனால அவங்களுக்கும் வந்து பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அந்த போர்க்கப்பலை எடுத்துட்டு போறதுக்காக இப்போது அமெரிக்கா முடிவு பண்றாங்க. அதை வந்து இஸ்ரேல்கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஒரு விதத்துல வந்து இதுக்காக தான் வந்து ஈரான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த கப்பல் எல்லாம் போறதுதான் நல்லது அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. மொத்தத்துல போற முடிக்கிற ஐடியா வந்து சுத்தமாவே இல்லை. போரை வந்து என்ன பண்ணணும் அமெரிக்கா எலெக்ஷனுக்கு பின்னாடி இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு ஒப்பந்தமும் வந்து கை சாட்டப்படாது, போர் முழுசா நிக்கிறக்கோ வாய்ப்புகள் வந்து இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம இப்ப பழி வாங்குறதுக்காக வந்து நேத்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரவுண்ட் டேபிள போட்டு பேசியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவத்துல அவங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகளை பத்தி பேசுறதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. இது மீட்டிங்கே எதுக்காகன்னு பார்க்கும்போது அந்த 6 பிணை கைதிகளை வந்து இஸ்ரேலே சுட்டு கொன்னாங்கல்ல, கொன்னுட்டு அவங்க தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வான் தாக்குதல நடந்த அந்த கொலையை வந்து பாலஸ்தீன போராளி குழுக்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பழி தீக்கிறதுக்காகத்தான் அந்த மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கை போட்டு அவங்களே கொண்டுட்டு அவங்களே மீட்டிங்கை போட்டு அதுக்கு இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடிவு எடுத்திருக்காங்கன்னா நாம வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த 6 பேர்த்துக்கு 6 தலைவர்களை கொள்ளணும், அதுலயும் முக்கியமாக இப்ப வந்து இந்த ஒரு தலைவரை கொல்ல போறோம்னு சொல்லிட்டு ஒரு தலைவரை வந்து குறி வச்சிருக்கிறதாக வந்து சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து எஹியா சின்வார் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த பழி வாங்குறதுக்காகத்தான் நேத்து மறுபடியும் வந்து வடக்கு காசால தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. இறுதியாக வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது நேத்து வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சோபா ஃபார்ம்ஸ் கஃபர் சோபா ராணுவ தளங்களை எல்லாம் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது இல்லாம ரெவேசுத்துல் ஆலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய உளவுத்தலங்கள் அவங்களுடைய உளவுத்தலங்களையும் வந்து குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பேத்துக்கு மேல இஸ்ரேல் ராணுவத்துல இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து தெற்கு லெபனான்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல 4 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியை தான் தாக்கியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வரல. ஆனா அங்க வந்து பல வீடுகள் வந்து சேதமடைந்திருக்கு, தீ எரிஞ்சிருக்குது. அதை வந்து அணைக்க முடியாமல் ரொம்ப நேரம் வந்து தீயணைப்புலாம் வந்து போராடி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.